ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது சோஃபி மேலே. அது எப்படி சோஃபி வந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிட்டு வெளியே வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து திட்டுறாங்க, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து அந்த கிஃப்டை வாங்கிட்டு போகிறாங்க. அதில் வந்து அந்த ப்ளூ ரோஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிக்குது. நம்மளுடைய சோஃபி வந்து ஒரு மாதிரி நக்கலாக ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு போக நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தலை சுற்றி விழுகிறான். அப்படியே நம்ம ஹீரோவுக்கு ஃபீவரும் வருது. அப்படியே வீட்டில் இருக்காப்புல. இந்த பக்கம் வந்து அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கொடுத்தாங்க இல்லையா அந்த கிஃப்ட்டு, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பாஸ்வேர்ட் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவள் அந்த ஃபியர்கரன்ஸோடைய அந்த இன்க்ரீடியண்ட்டோட முதல் ஸ்பெல்லிங்ஸை போட்டோன்னே அது வந்து ஓப்பன் ஆகிடுது. அதில் ஒரு பென் ட்ரைவ் தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு இவ எங்கேயோ வெளியே போகிறா. அப்போ கரெக்டாக யாரும் வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அவளோட பேக்லேருந்து அந்த பென் ட்ரைவை பேக்கோடு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். அப்படி போகிறப்ப நம்ம ஹீரோ கத்தியை வச்சு அவன் வெட்டிட்டு வேற போயிடுறான். இதனால நம்ம ஹீரோ வந்து என் மேலே அவனுக்கு அக்கறை இருக்க போல இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினோட ஹேண்ட்பேக் ஆட்டே போட்டுட்டு வந்தது வேறு யாரும் கிடையாது, சோஃபி தான். நல்லவ மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கெட்டெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மருந்து கொண்டுட்டு வர, சரி நீ நல்லா தானே இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப பார்க்க நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு, என்னை மன்னிக்க மாட்டியா, ஒரு தடவை எனக்கு மன்னிச்சு இன்னொரு தடவை சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, உனக்கான சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ விடுற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி நானும் ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேரக்டாக ஸ்விம்மிங் ஃபூலில் போய் விழுக போகிறான். இப்படி தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் விழுக போக நம்ம ஹீரோயின் குட்டு குட்டுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி படப்படன்னு வருதா, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்குறா, நம்ம நினச்சிட்ட போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்படியே வந்துட்டு இந்த ஜோடிங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம சோஃபி என்ன பண்ணுறான்னா, அந்த பென்ட்ரைவில் அவங்க எப்படிலாம் வந்து அந்த அந்த பண்ணியிருக்காங்க அந்த பெர்ஃப்யூம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது சோஃபி மண்டையில் ஏறவே இல்லை. அவனுக்கு புரியலை சுத்தமாக. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை யாரோ நைட்டை வந்து அட்டாக் பண்ணனால அதை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அதை நம்ம சோஃபின்றதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க இப்படியே வந்துட்டு நம்ம சோஃபி வந்து ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான். இங்கே தான் உன் காதலியை ஒழிச்சு வச்சுருக்கேன், உனக்கு வேணும்ட்டா அவளை போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெரோசினை ஊற்றி விட்டு நெருப்பையும் கொளுத்தி விட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ அட்டைப்பட்டில் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லியிருப்பான் சோஃபி. அதனால அட்டைப்பட்டி ஃபுல்லாக தேடி பார்க்குறான். ஹீரோயின் அந்த சமயம் வந்து ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன பைத்தியமா, நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, இங்கே நின்று விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய பென் டிரைவை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் நம்ம ஹீரோ. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதில் அவங்க அம்மா ஹீரோயினோட ஒரு நல்ல நினைவுகளை தான் அதில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அடிக்கடி அவங்க அம்மாவும் அவங்களும் போகிற இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோவுக்கு சடனாக ஒரு கால் வருது. சோஃபி தான் கால் பண்ணிவிட்டு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இது மாதிரி ஹீரோயினோட அம்மாவை நீ தானே கொலை பண்ண, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சால் அவங்க கூட எப்படி வாழ்வா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஹீரோக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. திரும்பவும் கீழே விழுக டக்குன்னு ஹீரோ சொல்கிறான், பேக்கெட்டில் ஒரு டேப்லெட் இருக்குது, எனக்கு எடுத்து கொடுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்தா கொஞ்சம் வந்து மென்டலாக டிஸ்டர்ப் ஆனவங்க போடுற டேப்லெட் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து எல்லா விஷயத்தையும் ஹீரோயின்கிட்ட சொல்லிடுறான். உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இத்தனை நாள் எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, உங்ககிட்ட நான் வீக்காக இருக்கேன்னு காமிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்படி நம்ம ஹீரோ கேட்குறான், நாளைக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டல, என் கூட தானே இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். என்னென்னு பார்த்தா நம்ம சோஃபியை போட்டு கெட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி உனக்கு என்ன விஷயம் தெரியும், ஹீரோயினோட அம்மாவை நான் கொண்டேன்னு சொல்கிறியே, அது எப்படி உனக்கு தெரியுன்ற மாதிரி கேட்க, இப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னென்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து அந்த ப்ளூ ரோஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு ஹை ப்ராஜெக்ட்டு, அது லீக் ஆகிருக்கும் வெளியே. சரின்னு சொல்லிட்டு அந்த ரீசர்ச்சை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினோட அம்மா கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ வந்து இந்த சோஃபி வந்து இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். கம்பெனி என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கப்புறம் நான் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்கு தான் நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறான்.
நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஹீரோயின பார்க்குறப்போ. ஏன்னா ஹீரோவ பொறுத்தளவுக்கு அவங்க அம்மா இருந்ததுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். டக்குனு ஹீரோயின் கழுத்துல வேற கத்தரிக்கோல வைக்கிறாளா! நம்ம ஹீரோவுக்கு பயமாகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்றா. அப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ வில்லத்தனமா ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ, சோஃபி எல்லாரும் பேசினத நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இப்போ தான் அம்மா இறந்ததுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்றத நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து 2 பேரும் அப்படியே ஒண்ணா இருந்திருப்பாங்க இங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுறாங்க. "என்னப்பா பல விஷயத்த என்கிட்டேருந்து மறைக்கிற? எங்க அம்மாவ நீ தான் கொன்றன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்மோக்க போட்டிருப்பாங்க. ஹீரோக்கு மூச்சு திணற மாரி. இப்போ அவன் மயக்கமானோனே அவன் கைய 2யும் கட்டி போட்டுட்டு, "எங்க அம்மாவ நீ கொலை பண்ணியிருக்க. இது எங்ககிட்ட நீ சொல்லணும்னு கூட நினைக்கல. அது தெரியாம நான் உன்ன காதலிச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நினைக்கிறப்போ அருவருப்பா இருக்கு எனக்கு. நீ ஏன்டா இப்படி பண்ணுன? எங்க அம்மாவ எதுக்குடா நீ கொலை பண்ணுன? உன்ன பார்க்குறப்போ எனக்கு அப்படியே கொல்லணும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு அப்படியே போக, நீங்க தான் இருக்கணுன்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போறாங்க. அப்படியே பயங்கரமா அழுகுறாங்களா! இந்த சோஃபி எங்கேருந்து தான் வருவானோ! கொடைய புடிச்சுட்டு அப்படியே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து தெளியிறாங்க. இப்ப சோஃபி வந்து, "நீ அழுகாத நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பீலா விட்டுட்ருக்க. இங்க நம்ம சோஃபி ஏதோ பயங்கரமா பிளான் பண்ற மாரி தெரியுது. காலங்காத்தாலே ஆனோனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, "இது மாரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன் கம்பெனிய என்கிட்ட குடுத்துடு. உன் ஆளையும் என்கிட்ட குடுத்துடு. அவளுக்கு டிவோர்ஸும் குடுத்துடுன்ற" மாரி சொல்ல, நம்ம ஹீரோ செம்மையா காண்டாயி சத்தம் போடுறான். இவன் வந்து சைன் போடு, சைன் போடுன்னு நம்ம ஹீரோவ டார்ச்சர் பண்ண, ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு அவன 2 அடிய போட்டு அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் சோஃபி காண்டா இருக்க. ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, தான் சோஃபி ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோவும் சோஃபியும் அண்ணன் தம்பிங்க தான். ஆனா வந்து கூட பிறந்தவங்க கிடையாது. அவங்க அப்பா ஜஸ்ட் அஃபேர்ல பிறந்த பையன் தான் சோஃபி. இப்படி சொல்லிட்டு, "நீ உங்க அம்மாவ பழி வாங்கணும் இல்லையா? அவன்கிட்ட போய் என்னுடைய ஷேர் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வா ப்ளீஸ்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்ப, இந்த லூசும் என்ன பண்ணுதுன்னா, அத எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகுது. போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, "இது மாரி வந்து எனக்கு டிவோர்ஸும் குடுத்துடுங்க. அது போக அவன் ஷேரையும் குடுத்துடு. உன்ன பார்த்தாலே காண்டா இருக்குன்னு" சொல்ல, "அப்பனா நான் இத பண்ணிட்டா நீ உன் மனசு அமைதியாயிருமா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, "ஆமா." அப்படின்னு சொன்னோனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல. 2 பக்கமும் கையெழுத்த போட்டு குடுக்க, "சரி இனிமே உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க இல்லையா? அவங்கள விடாம புடிச்சு டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த பென் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோட நெஞ்சிலே குத்த, நம்ம ஹீரோ சொல்றான், "எப்ப வேணாலும் என் உயிர எடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. இப்ப வேணா கூட என்ன கொண்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் எப்படி கொல்லுவா? அப்படியே போயிட்டா. இப்ப இந்த சோஃபி பையன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். இப்பதான் ஆஃபீஸ் அவன் கண்ட்ரோல் வந்துருச்சு இல்லையா? அந்த மாரி கிளம்பி போக, நம்ம ஹீரோயின் உள்ளக்க போறா. அப்ப சோஃபி ரூமுக்கு போறா. போய் பார்த்தா அவனோட பாஸ்போர்ட் இருக்கு. திரும்ப அவன் பேக் பக்கத்துல போனா, இன்னொரு பாஸ்போர்ட் இருக்கு. 2 பாஸ்போர்ட் இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு சோஃபி வந்துடுறான். அத அப்படியே பேக்ல வச்சுட்டு, "இங்க எதுக்கு என் ரூம்ல வந்த?" அப்படின்ற மாரி நம்ம சோஃபி கேட்க, ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஒருவேளை இவன்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்படியே வந்து, "நான் ஹீரோவுடைய ஃபோன் இங்க இருந்துச்சு. அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சத்தத்த கேட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த பக்கம் சோஃபி வந்து ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்ல. அப்படியே ஹீரோயின் வந்துட்டு இந்த மாரி சோஃபி ரொம்ப க்ளோஸ் ஆக பார்க்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன் இல்லையா உன்ன மறக்கிறதுக்கு. எதுக்கு நீ இவ்ளோ க்ளோஸா வர?" அப்படின்ற மாரி சொன்னோனே, இங்க வந்து கொஞ்ச நேரத்துல சோஃபி வந்து இவ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பா. அத வந்து கண்டுபிடிச்சுட்டு ஹீரோயின பயங்கரமா திட்டுறா. "நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். நீ ரெக்கார்ட் பண்றதுக்காக இங்க வந்து ரெக்கார்டர்லாம் வச்சிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இப்பதான் வாரான். அவன் ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஏன்னா வந்து சோஃபிய வந்து நம்ம ஹீரோயின் காப்பாத்துற மாரி காப்பாத்தி, சோஃபி கிட்டேருந்து விஷயத்தெல்லாம் கறந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றதாக சொல்லியிருப்பா. அதனால இந்த ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பையன் தான் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். இப்ப ஹீரோ செம்மையா திட்டுறான். இப்படி இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் கால் பண்ணி சோஃபி என்ன பண்றான்னா, உன்னுடைய ஆள கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். வேணும்னா நீ வந்து உன் ஆள காப்பாத்து." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரே கேள்வி தான் கேட்குறா. "எங்க அம்மாவுடைய டெத்துக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு?" சொல்லி கேட்டா, "கொஞ்ச நேரத்துல உன் ஆள் வருவான். அப்ப தெரியும்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறாப்புல. டக்குன்னு சோஃபி நம்ம ஹீரோவுடைய கழுத்துல கத்தி வைக்கிறான். வச்சுட்டு, "இது மாரி பின்னாடியே போயி நீ பால்கனிலேருந்து கீழ விழுகணுமா? அத உன் ஆள் பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பயங்கரமா அழுகுறா. நம்ம ஹீரோயின் மேல கத்தி வச்சோனே, நம்ம ஹீரோவுக்கு வேற வழியே இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நான் இறந்து போனா கூட உன்ன இங்க எப்படியாவது வந்து கொல்லுவேன்டா." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல சோஃபி கத்திய கீழ இறக்கவும், நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிடுறா. அப்போ வந்து நம்ம ஹீரோவ காப்பாத்துவோன்னு வீர சாகசம் பண்ணி, மண்டையில அடி வாங்கி மயக்கம் போட்டு விழுக்க, நம்ம ஹீரோ நெஞ்சிலேயே நம்ம சோஃபி குத்துற மாரி காமிக்கிறாங்க. இப்படியே வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து
வந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்ல தான் இருக்காங்க. எந்திரிச்சோனே நம்ம ஹீரோ பேர சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பண்றாங்கன்னா, கம்பெனியோட ஷேரு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது எல்லாமே குடுக்குறாங்க. சொத்து பத்திரத்தெல்லாம். இது மாரி ஹீரோ வந்து மோதிரத்தையும் கழட்டி குடுத்துட்டான். ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரோஜா தோட்டத்துக்கு போறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றான், "இங்க பாருங்க, உங்க அம்மாவ யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோஃபி தான் போய் போலீஸ்ல வந்து அவனே சரண்டர் ஆயிட்டான்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த சோஃபி பையன் வந்து அவங்க அந்த ப்ளூ ரோஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அத திருடிட்டு போறதுக்காக வந்திருப்பான். அப்பதான் ஹீரோயின் அம்மா வந்து அத குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து அவங்கள குடு குடுன்னு சொல்லி போறப்போ, பால்கனிலேருந்து இவன் புடிச்சு தள்ளி விட்டுருப்பான். அத பார்த்து தான் நம்ம ஹீரோக்கும் அத மாரி வந்து உடம்புல பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் வந்து சோஃபி வந்து தானா சொல்லி அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு. அவன் வந்து அவனுடைய எங்கேஜ்ல கூட நம்மளுக்காக அவன் வாழ்ந்தவன். இப்படி அவன சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா ஹீரோவ நினைச்சு. இப்படியே 1 வருஷம் போகுது. நம்ம ஹீரோயின் தான் ஹீரோட கம்பெனிலாம் நல்லபடியா எடுத்து நடத்த, 1 வருஷமா அவன காணோம். அவன் எங்க இருக்கான்? எப்பயாவது சொல்லு அப்படின்னு சொன்னோனே, அசிஸ்டன்ட்டும் அப்படியே சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டம் குடுத்துட்டோம். இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோயின் யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மண்டதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அவள கடத்தின இடத்துக்கு போயிட்டு, "எங்க இருக்க சாங்?" அப்படின்ற மாரி கத்த, நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வராங்க. இங்க ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "சாரி என்ன மன்னிச்சிடு. நான் உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நீ வந்து என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என்னை விட்டு தள்ளியிருந்த. ஆனா அதனால நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ப்ளீஸ் இன்னொரு தடவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க போக, டக்குன்னு ஹீரோ, "வேண்டாம். நானே உன்ன ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க வாங்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் இனிமே உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன்னு" சொல்ல, ஒரு வழியா இந்த 2 ஜோடியும் மனசு மாறி நல்லபடியா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டன்ல நம்ம ஹீரோ, ஹீரோயின் இருக்கிறப்போ, ஹீரோயின் புதுசு புதுசா சென்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறா. அப்ப இந்த எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து சின்ன பிள்ளையில வந்து அந்த காலேஜ் படிச்சிருக்க டைம்ல நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண போயிருப்பான். அப்பல்லாம் கொஞ்சம் டென்ஷனா தான் சுத்திட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடுமான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரோஸோடைய விதைய கொடுத்து, "அங்கிள் இங்க ரோஸ் செடி வைங்க. அத வளங்க. அத பார்க்குறப்போ நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. ஏன் எப்பயுமே டென்ஷனா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த விதைகள போட்டு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ரோஸ் கார்டனே உருவாக்கியிருப்பான். இப்படி தான் நம்ம ரோஸ் கார்டன் ஃபுல்லாவே இருந்திருக்கும். இப்படி இந்த ஜோடி ஒண்ணு சேர்றதோட இந்த ட்ராமா எப்படி முடியுது? இதே போல நெக்ஸ்ட் ட்ராமால பார்க்கலாம்.